ஸ்ரீ குருப்யோ நமஹ பரமகுருப்யோ நமஹ ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய மகாத்மியம், அதனுடைய மகிமை பத்மபுராணத்திலே ஸ்ரீ வேதவியாசராலே அருளப்பெற்றது. பத்மபுராணத்திலே கீதா மகாத்மியத்தின் சாராம்சத்தை வேதவியாசர் ரச்சனை செய்து கொடுத்திருக்கார். பகவத்கீதை அப்படிங்கிறது அது இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு அமரக்கிருதி. அது பகவானை ஒப்புக்கொள்ளக்கூடிய எல்லோருக்குமே மிக பிரியமான நூலாக அது இருக்கு. பரிணாமத்திலே பார்த்தோம்னால் அது மிகச் சிறிய தத்துவ நூல் அப்படின்னு பார்த்தாலும் கூட அதை விட சிறிய ஒரு தத்துவ நூல் உலகிலே வேறெங்கும் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே நேரத்திலே மகத்துவத்திலே அதை மிஞ்சிய ஒரு கிரந்தம் வேறில்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். அந்த பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதத்திலே அடங்கியது. இந்த பகவத்கீதை இடம்பெற்ற இந்த மகாபாரதமும் கூட அப்படியேதான். அர்த்தத்திலாகட்டும் அளவிலாகட்டும் இன்றும் கூட லோகத்திலே ஒப்புயர்வற்ற ஒரு கிரந்தம் அப்படின்னால் அது மகாபாரதம். விசேஷமாக ஆச்சாரியர் தம்முடைய தீர்த்த யாத்திரையிலே ஒரு சமயம் வேதத்திலே ஒரு சப்தத்திற்கு அர்த்தம் சொல்லும் போது ஒரு பண்டிதர் ஒரு அர்த்தத்தை சொல்ல ஆச்சாரியரும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். அப்போ இப்படி இரண்டு அர்த்தங்கள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்ட நேரத்திலே ஆச்சாரியர் அது தன்னுடைய ரிக் பாஷ்யத்திலே ஸ்கந்த புராண வச்சனத்தை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருக்கார். அதையே எங்க சபையிலே சொல்றார். திரையோர்த்தாக சர்வவேதேஷு தசார்த்தாக சர்வபாரதே விஷ்ணோஹோ சகஸ்ரநாமாபி நிரந்தர சதார்த்தகம் அப்படின்னு. வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு குறைந்தபட்சம் 10 அர்த்தங்கள் உண்டு. அந்த வேதத்தினுடைய சாரமாக இன்னும் சொல்ல போனால் 5வது வேதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாபாரதம் அமைஞ்சிருக்கு. அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் குறைந்தபட்சம் அப்படின்னால் 10 அர்த்தங்கள் உண்டு. அந்த மகாபாரதத்திலே அங்கம் வகிக்கிற விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கும் இல்லையோ, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய ஒவ்வொரு நாமத்திற்கும் குறைந்தபட்சம் 100 அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு விசேஷமாக நிரூபணம் செய்கிறார் ஆச்சாரியர். அப்படி மகாபாரதம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் ஒரு உத்தமமான கிரந்தம். நிகழ்வுகளை சொல்லும் இதிகாசமாக இருக்கு. காவியமாக பார்த்தோம்னால் கவிஞர்களுடைய கற்பக விருட்சமாக இருக்கு. தத்துவங்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வேதோத்தமமான ஒரு மகா சாஸ்திரமாக இருக்கு. அதுல இல்லாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற வகையிலே அது அமைந்த கிரந்தம். நான் மகாபாரதத்திற்கு துலாபாரம் பண்ணா ஒரு தடவை மகாபாரதத்தை ஒரு தட்டிலும் எல்லா வேத உபனிஷத்துகளினுடைய ஒரு ஆவாகனம் செய்து இன்னொரு தட்டிலும் வைத்த போது பாரதம் சர்வவேதாச்ச துலாமாரோபிதா புரா தேவைர் பிரம்மாதிபிஹி சர்வைஹி ரிஷிபிஷ்ச சமன்விதைஹின்னு எல்லா உபனிஷத்துகளை காட்டிலும் வேத சாஸ்திர உபனிஷத்துகளை காட்டிலும் மகாபாரதம் கீழே இறங்கிடுத்துன்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதாவது அது அர்த்தத்திலும் மிகப்பெரியது, அளவிலும் மிகப்பெரியது. அளவிலே மிகப்பெரியது இருக்கட்டும், அர்த்தத்திலும் ஆழ்ந்த கருத்துக்களிலும் மிகப்பெரியது. எல்லா வேத சாஸ்திர உபனிஷத்துகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மகாபாரதத்தில் இருக்கு. ஆனால் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வேறு இடத்திலே பார்க்க முடியாது அப்படிங்கிற வகையில் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரிய வருது. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே இந்த 28வது மகா யுகத்திலே துவாபர யுகத்திலே அவதரித்து 4 வேதங்களை ரிக் யஜுர் சாம அதர்வணம் அப்படின்னு வேதங்களை 4ஆக விபாகம் செய்து அந்த வேதத்தினுடைய சாரத்தை பிரம்மசூத்திரமாக ரச்சனை செய்து கொடுத்து அந்த வேதத்தை எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக 18 புராணங்களையும் உபபுராணங்களையும் ரச்சனை செய்து அந்த வேதத்தை அத்தியனம் செய்வதற்கான யோக்கியத்தை இல்லாத, அதாவது 4ஆம் வர்ணத்தாராகட்டும் இல்ல ஸ்திரீகளாகட்டும் அவர்களுக்கும் அந்த பக்தியை ஞானத்தை ஊட்டும் விதமாக 5வது வேதம்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்தை ரச்சனை செய்து கொடுத்திருக்கார்.
அப்படி எழுதணுங்கும் போது விக்னேஸ்வரரை அதை எழுதுவதற்கு அங்கே வர்றார். அப்போ விக்னேஸ்வரர் எழுதுவதிலே வல்லவர், வேகமாக எழுதக்கூடியவர். அவருடைய வேகத்திற்கு சொல்லணும் அப்படிங்கும் போது சர்வோத்தமன் ஸ்ரீமன் நாராயணன் அங்கே வேதவியாசராக கிரந்தத்தை சொல்லும் போது கேட்கணுமா? அப்போ விக்னேஸ்வரரும் ஒரு சங்கல்பம் செய்திருக்கிறார், அர்த்தம் தெரிஞ்சு எழுதணும் அப்படின்னு. இவருடைய வேகத்திற்கு அங்கே எழுதணும். அப்போ 8800 புதிர் ஸ்லோகங்களிலே அங்கே குஹ்ய பாஷையிலே மகாபாரதத்தை சொல்லும் போது அந்த இடத்திலே விக்னேஸ்வரர் தடுமாறிய நிலையத்தில் அங்கே விக்னேஸ்வரருடைய விநாயகருடைய குழப்பத்தை சரி செய்து சரியான அர்த்தத்தை சொல்லி அந்த கிரந்தத்தை எழுதும்படியாக செய்கிறார். அப்படி வெளிவந்தது மகாபாரதம் அப்படின்னு பார்க்கணும். பகவானுடைய படைப்புகளிலே பகவானுடைய விஷயம் இருந்தால் அது விசேஷம். அதுவும் அவரே பகவானே அவரை பற்றி எழுதிய கிரந்தம் அப்படின்னால் அதில் சொல்லணுமா? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை உபதேசம் செய்கிறான். மகாபாரதத்தில் அங்கம் வகிப்பது பகவத்கீதை. பகவத்கீதையை கிருஷ்ண ரூபத்திலே இங்கே உபதேசம் செய்திருந்தால் இவர் வாசிஷ்ட கிருஷ்ணர் வேதவியாசராக அதை நூல் வடிவிலே கொடுத்திருக்கார். அப்போ பகவத்கீதை அப்படிங்கிறது வாமன ரூபம், பகவானுடைய ராமன ரூபம் அப்படின்னால் மகாபாரதம் பகவானுடைய உலகளந்த பெருமாளாக வளர்ந்த பெருமான் திருவிக்ரம ரூபம் அப்படின்னு நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இரண்டுமே விஷ்ணுவினுடைய ரூபங்களே. உபதேசம் செய்தவனும் கிருஷ்ணன், எழுதியவர் வாசிஷ்ட கிருஷ்ணர் வேதவியாசர், இரண்டுமே பகவானே, பகவானுடைய ரூபங்களே. இப்போ யாதவ கிருஷ்ணன் கீதை உபதேசித்தால் அந்த உலகத்திற்கு அதை சொல்லும்படியாக வாசிஷ்ட கிருஷ்ணர் ரச்சனை எழுதி கொடுத்திருக்கார், ரச்சனை செய்து கொடுத்திருக்கார். பத்மநாபனுடைய முகக்கமலத்திலிருந்து வெளிவந்தது கீதை அப்படின்னு பார்க்கிறோம். வியாசருடைய கரக்கமலத்திலிருந்து உலகத்திற்கு வெளிவந்தது அது. முகக்கமலத்திலிருந்து வெளிவந்த கீதை பகவானுடைய முகக்கமலத்திலிருந்து வெளிவந்தது, பகவானுடைய கரக்கமலத்திலிருந்து வெளிவந்தது மகாபாரதம். அதுவே அதிலே அங்கம் வகிப்பது கீதை. பகவத்கீதையை சொன்னவனும் பகவானே, எழுதியவனும் பகவானே அப்படிங்கிறது பார்க்கிறோம். இங்கே மகாபாரதத்தை மிஞ்சும் ஒரே நூல் அப்படின்னால் பிரம்மசூத்திரம்னு சொல்லணும். மகாபாரதத்தையும் மிஞ்சும் ஒரு நூல் அப்படின்னு சொல்லணும். அதுவும் அவருடைய படைப்பே. ஆனால் 18 புராணங்களை எழுதியவரும் வேதவியாசரே. இந்த உலகத்திற்கு ஞானத்தை கொடுத்த மகான்களிலே முதல் குரு அப்படின்னால் வேதவியாசர், அவருக்கே முதலிடம். மகாபாரதம் 5வது வேதம்னு சொன்னோம். வேதவியாசர் எழுதியதனாலே அதற்கு காஷ்டவேதம் அப்படின்னு அதற்கு பெயர் இருக்கு. மகத்துவத்திலே இதர வேதங்களை காட்டிலும் கூட இது உயர்ந்த வேதம் அப்படின்னு சொல்லப்படுறது. கீதை அதனுடைய உபனிஷத்து. எப்படி வேதங்களுடைய அந்தம் வேதாந்தமாக உபனிஷத்துகள் இருக்கோ, இங்கே மகாபாரதம்னு சொல்லக்கூடிய காஷ்டவேதம் 5வது வேதத்திலே கீதை அதனுடைய உபனிஷத்தாக இருக்கு. மற்ற உபனிஷத்துகளை காட்டிலும் கீதை ஒரு உயர்ந்த உபனிஷத்து. ஏனால் மகாபாரதம் சகல சாஸ்திரங்களுடைய சாரம் அப்படின்னால் கீதை அதனுடைய சாரமாக இருக்கு. அதனாலேயே எல்லா சாஸ்திரங்களிலும் அதனுடைய தத்துவ சாரமாக கீதை அமைஞ்சிருக்கு. பாலகிருஷ்ணன் சின்ன குழந்தை கிருஷ்ணன் அவனுடைய வாயிலே யசோதை கண்டது ஒரு பிரம்மாண்டம். இங்கே பகவத்கீதையிலே அந்த கீதையினுடைய வார்த்தைகளிலே ஆஸ்திகர்களுக்கு சகல சாஸ்திரங்களுடைய அர்த்தம் இருக்கு. கருத்துக்களுடைய ஆழத்தை பார்த்தோம்னால் மகாபாரதத்திற்கு இணையான வேறொன்றும் இந்த உலகிலே இல்லை அப்படிங்கிற வகையிலே பார்க்க முடிகிறது. அப்படி ஒவ்வொரு பிரதி பதத்திற்கும் குறைந்தபட்சம் 10 அர்த்தங்கள்னு பார்த்தோம். ஆச்சாரிய சொன்னது போல இருக்கக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமம்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒவ்வொரு நாமத்திற்கும் குறைந்தபட்சம் 100 அர்த்தங்கள். அப்படின்னால் மகாபாரதத்திலே குறைந்தபட்சம் ஒவ்வொரு பதங்களுக்கும் ஸ்லோகங்களுக்கும் 10 அர்த்தங்கள் குறைந்தபட்சம். அப்படின்னால் கீதை அர்த்தங்கள் குறைந்தபட்சம் 10. அப்படின்னாலும் சரியே, 100 அர்த்தங்கள் அப்படின்னாலும் சரியே. அவ்வளவு அபூர்வமானது மகாபாரதம். அதிலே அங்கம் வகிக்கக்கூடிய பகவத்கீதை.
மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்மம் முதலிய சகல புருஷார்த்தங்கள் அதனுடைய ஆய்வு, அந்த ஆராய்ச்சி இதுல செய்யப்பட்டிருக்கு. புருஷார்த்தங்களுடைய விஸ்வ கோஷமாக அது இருக்கு கீதை. மகாபாரதம் 18 பர்வங்கள் அடங்கிய பர்வதம் அப்படின்னு பார்த்தோம்னால், கீதை அதனுடைய கௌரி சங்கரகிரின்னு சொல்லணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் அதன் இணை சிகரமாக இருக்கு அந்த இடத்துல. இதுல என்ன விசேஷம்னு பாருங்க. மகாபாரதம் 18 பர்வங்களிலே அமைஞ்சிருக்கு. கீதையும் 18 அத்தியாயங்களிலே அமைஞ்சிருக்கு. இந்த 18ங்கிற என்ன இருக்கு இல்லையோ அது விசேஷமானது. அது ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. 18 ஏனால் ஜயாங்கிற அந்த ஒரு சப்தத்தை எடுத்துட்டோம்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அதை திருப்பி போட்டோம்னால் 18 குறிக்கும். 18 அப்படிங்கிறது ஒரு ஜெயம், வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமம் யுத்தம் முடிந்த பின்பு பீஷ்மராலே சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம்னால், கீதை யுத்தத்திற்கு முன்பு பீஷ்ம பர்வத்தில் வருது. விஷ்ணு சகஸ்ரநாமம் யுத்தம் முடிந்த பிறகு பீஷ்மரால் சொல்லப்பட்டதாக வர்றது. அப்போ அந்த பகவத்கீதையினுடைய அறிவு, அதனுடைய பரிச்சயம், அதனை அத்தியனம் செய்யறது, அதனுடைய பாராயணம் செய்யறது, அதை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எல்லாம் அஜ்ஞானத்தினுடைய அழிவுக்கு நமக்கு வழிவகுக்கிறது. அஜ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பதாக இருக்கு. வேதம் படிக்கிறவாளுக்கு மகாபாரதம் வேதார்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னால், மற்றவாளுக்கெல்லாம் அதுவே வேதமாகவே இருக்குன்னு சொல்லணும். அதனாலதான் பஞ்சம வேதம், அப்படி பஞ்சமோ வேதகான்னு அதை சொல்றோம். அப்பேற்பட்டது மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கீதை. ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீகளுக்கும் 4ஆம் வர்ணத்தாருக்கும் பிராமண பந்துக்களுக்கும் 3 வேதங்களும் காது கெட்டாதவையாக இருக்கிற நேரத்திலே பாரதம் அப்படிங்கிற இதிகாசத்தை ஸ்ரீ வேதவியாசர் ரச்சனை செய்து கொடுத்திருக்கார். ஏனால் வேதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுலே யோக்கியத்தை இல்லாத ஸ்திரீகளுக்கும் 4ஆம் வர்ணத்தாருக்கும் பிராமண பந்துக்களுக்கும் அந்த தர்மங்களை அறியணும் அப்படின்னால் அதற்கு ஒரு மார்க்கம் அப்படின்னால் மகாபாரதம். 18 பர்வங்கள்னு சொன்னோம். சம்பவ பர்வம், ஆதி பர்வம், சபா பர்வம், வனபர்வம், விராட்ட பர்வம், உத்தியோக பர்வம், பீஷ்ம பர்வம், துரோண பர்வம், கர்ண பர்வம், சல்ய பர்வம், கதா பர்வம், சௌப்திக பர்வம், சாந்தி பர்வம், அனுசாசன பர்வம், அஸ்வமேத பர்வம், மௌசல பர்வம், மகாபிரஸ்தான பர்வம், ஸ்வர்காரோகண பர்வம், பவிஷ்யத் பர்வம்னு 18 பர்வங்கள் அதில் அடங்கியிருக்குன்னு பார்த்தோம். அதிலே பீஷ்ம பர்வத்திலே 25 முதல் 42 அத்தியாயங்கள் வரை 18 அத்தியாயங்களிலே அந்த ஸ்ரீ மகாபாரதம்னு சொல்லக்கூடிய அந்த பாரிஜாதம், அது பாரிஜாதம் விருட்சமாக அதை எடுத்துட்டோம்னால் அந்த மரத்தினுடைய தேனாக, அதனுடைய சாரமாக, முழு பாரதத்தினுடைய அர்த்தத்தினுடைய சுருக்கமாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடந்த அந்த சம்வாதமாக உள்ள பகவத்கீதை அமைஞ்சிருக்கு. இன்னொரு பேச்சும் உண்டு. ஏனால் எல்லா உபனிஷத்துக்களையும் பசுக்கள் அப்படின்னு நாம் எடுத்துட்டோம்னால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே அதிலே அந்த பசுக்களிடம் பாலை கறப்பவன். அப்படி அர்ஜுனன் அதிலே பசுங்கன்றாக இருக்கான். அந்த கீதை அப்படிங்கிற அந்த அமிர்தமே அந்த கிருஷ்ணன் கறந்த பால். அதை சஜ்ஜனர்கள் யாரெல்லாம் அந்த கீதையை அத்தியனம் செய்கிறாளோ அதுவே அந்த பாலை பருபவர்களாக இருக்கு, ஸ்வீகாரம் செய்பவர்களாக இருக்கு. எப்படி தேகத்தினுடைய ஒரு பராமரிப்புக்கு, புஷ்டிக்கு, சகல சத்துக்கள் இருக்கக்கூடிய பசுவின் பால் காரணமாக இருக்கோ, அப்படி இந்த ஜீவனுடைய பராமரிப்புக்கு, உத்தாரத்திற்கு தேவையான சகல அம்சங்களும் கீதையில் இருக்கு அப்படிங்கிற பொருள் அங்கே அடங்கியிருக்கு. கீதையை கேட்டவன் நரன், அதாவது நர அம்சம் அர்ஜுனன். சொன்னவன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, அவன் ஸ்ரீமன் நாராயணன். ஆக நரர்களுக்கும் பகவானான நாராயணன் கொடுத்த ஒரு ஞான விளக்கமாக இருக்கு.
ஜீவனான நமக்கு, ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவால் அனுகிரகம் செய்து அளிக்கப்பட்ட உபதேசமாக இது இருக்கு. இன்னொன்று, மகாபாரதத்திலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. புனர்ஜன்மம், புனரபி மரணம், புனரபி ஜனனம் அப்படிங்கிற வகையில் அந்த பிறப்பு இறப்பு அதிலிருந்து வெளிவரணும்னால், புனர்ஜன்மம் இல்லாமல் ஒரு பாக்கியம் நமக்கு சித்திக்கணும்னால் இந்த 4 கா வேணும் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. கீதா கங்காச்ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஷ்டிதே சதுர்கார சம்யுக்தே புனர்ஜன்ம நவித்யதே அப்படின்னு. கீதா பகவானுடைய பாதம் அலம்பி அந்த தீர்த்தம் ஜலம், அது கங்கை. பகவானுடைய முக கமலத்திலிருந்து வந்து உபதேசம் செய்யப்பட்டது கீதை. பகவானை விசேஷமாக ஸ்தோத்திரம் செய்து பிரார்த்தனை செய்யக்கூடிய மந்திரம் காயத்ரி. இந்த பகவானுடைய நாமம் கோவிந்தா. இந்த 4ஐயும் எவனொருவன் சொல்றானோ, அவனொரு ஹிருதயத்திலே நிறுத்தனானோ அவனுக்கு மறுபிறப்பு இல்லை, அந்த மறுபிறப்பிற்கான அச்சம் இல்லை அப்படிங்கிற வகையிலே சாஸ்திரங்கள் நமக்கு காட்டுறது, மகாபாரதம் நமக்கு காட்டியிருக்கு. அந்த பகவத்கீதையிலே பார்த்தோம்னால் மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த 18 அத்தியாயங்களை கொண்ட கிருதின்னு பார்த்தோம். அதுல 6 அத்தியாயங்களாக கொண்ட 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கா. அதுல முதல் ஷட்கம் அப்படின்னு பார்த்தோம்னால் முதல் 6 அத்தியாயங்கள், அது 280 ஸ்லோகங்கள் அதுல இருக்கு. அது தத்துவ ஞானத்தை பெரும் வழியை காண்பிப்பதாக இருக்கு. இரண்டாவது அத்தியாயத்தை பார்த்தோம், இரண்டாவது ஷட்கம் பார்த்தோம்னால் 209 ஸ்லோகங்களை கொண்டது. அதிலே இரண்டாவது 6 அத்தியாயங்களிலே அமைஞ்சிருக்கு. அதிலே விசேஷமாக மோட்சத்திற்கு வழிவகுக்கக்கூடிய தத்துவ ஞானத்தினுடைய தன்மையை பற்றி சொல்றது. மூன்றாவது ஷட்கம் அப்படின்னு பார்த்தோம்னால் அது 6 அத்தியாயங்களிலே அமைந்தது. அதிலே 212 ஸ்லோகங்களிலே இந்த இரண்டினுடைய விளக்கங்களும் அமைஞ்சிருக்கு. ஆக முதல் ஷட்கத்திலே ஞானத்தின் உபாயமும், அந்த இரண்டாவது ஷட்கத்திலே அதனால் ஏற்பட்ட அந்த ஞானமும், மூன்றாவது ஷட்கத்திலே அந்த முன்னாலே 2 ஷட்கங்களிலே கூறப்பட்டவைகளுடைய விஸ்தாரமும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதிலே முதல் 2 அத்தியாயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் அத்தியாயமும் 2ஆம் அத்தியாயத்தினுடைய சில ஸ்லோகங்கள், ஒரு 10 ஸ்லோகங்களும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்ய நேர்ந்த அந்த ஒரு சந்தர்ப்பத்தை விளக்கும் வகையிலே அது அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பரவித்யாவான பிரம்மசூத்திரங்கள், பரவித்யாவும் அபரவித்யாவுமான வேதங்கள், இவற்றுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீமன் மகாபாரதம் சாஸ்திரங்களிலே சிறந்ததுன்னு பார்த்தோம். அந்த மகாபாரதத்திலே கீதை சிறந்தது. அந்த கீதையிலும் கூட 15ஆம் அத்தியாயம் சிறந்தது. அந்த அத்தியாயத்திலும் கடைசி 4 ஸ்லோகங்கள் 16 முதல் 19 வரையான ஸ்லோகங்கள் சிறந்தவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாரதம் சர்வசாஸ்திரேஷு பாரதே கீதிகாவரா தத்ர 15 தஸ்மின் ஸ்லோக சதுஷ்டயம் அப்படின்னு. மகாபாரதம் சகல சாஸ்திரங்களிலும் சிறந்தது. அந்த பாரதத்திலும் கீதை சிறந்தது. அந்த கீதையிலே 15ஆம் அத்தியாயம் சிறந்தது. அந்த 15ஆம் அத்தியாயத்திலும் கடைசி 4 ஸ்லோகங்கள் 16 முதல் 19 வரையான ஸ்லோகங்கள் சிறந்தவை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. வேற வேற கீதைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்திலாகட்டும் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு கீதை சொல்லப்பட்டிருக்கு. கோபி கீதை, வேணு கீதை, பிரமர கீதைன்னு பல கீதைகள் இருந்தாலும் கீதை அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீமத் பகவத்கீதையே குறிக்கும்படியாக இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனால், ஒருவனுடைய மனதிலே அந்த 4 கா இருந்தால் மறுபிறப்பு இல்லைன்னு பார்த்தோம். பசி, தாகம், ஒரு இடறி விழுதல் அப்படிங்கிற கஷ்டங்கள் ஏதோ வந்தாலும் கூட அந்த ஆபத் காலத்திலும் கூட கீதா கீதான்னு
எவன் சொல்றானோ அவன் கூட பல கொடிய பாவங்களிலிருந்து கூட விடுபடுறான், விஷ்ணுலோகத்தை அடைகிறான் அப்படிங்கிற வகையிலே தாத்பரியம் சொல்லப்பட்டிருக்கு. கீதையினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தினந்தோறும் பாராயணம் செய்வதனுடைய பலன் பல புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அது வாயவீய ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்திலே கருட பகவானுக்கும் வாயு பகவானுக்கும் நடந்த சம்பாஷணையாக அமைந்துள்ள அந்த கீதா மகாத்மியம் சிறந்ததாக இருக்கு. கருட பகவானும் வாயு பகவானும் உரையாடல் மூலமாக சம்பாஷணையிலே வாய்வீக ரகசியம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்திலே கீதையினுடைய மகாத்மியத்தை விசேஷமாக விளக்கும்படியாக சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட அந்த கீதைக்கு வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு பாஷ்யங்கள் வெளிவந்திருக்குன்னு கூட பார்க்கிறோம். ஆனால் ஸ்ரீமன் நாராயணுடைய மகன் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைந்தவரும் ஜீவோத்தமராக இருப்பவருமான வாயு பகவான் 3 அவதாரங்களை எடுத்திருக்கார் அப்படின்னு கேட்கிறோம். பிரதமோ ஹனுமான் நாம துதியோ பீம ஏவச்ச பூர்ணப்பிரக்ய ஸ்திருதியஸ்து பகவத் காரிய சாதகா அப்படின்னு 3 அவதாரங்களை எடுத்தவர் முக்கிய பிராணர். அப்படி முக்கிய பிராணர் திரேதாயுகத்திலே ஹனுமானாக அவதரித்து ஸ்ரீமன் நாராயணுடைய அவதாரமான ராமச்சந்திரமூர்த்திக்கும், துவாபர யுகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்து பீமசேனனாக அவதரித்து கிருஷ்ண பரமாத்மாவிற்கும், இந்த கலியுகத்திலே அவரே ஸ்ரீமன் மத்வாச்சாரியாராக ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியாராக அவதரித்து வேதவியாசருடைய கிரந்தங்கள் அப்படின்னு முக்கியமாக பிரம்மசூத்திரத்திற்கும் வேதவியாசர் விபாகம் செய்திருக்கக்கூடிய வேதங்கள் ரிக்வேத முதலானவைகளுக்கும் கூட உபனிஷத்துக்களுக்கும் முக்கியமாக மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் முதலான கிரந்தங்களுக்கும் விளக்கங்களை கொடுத்திருக்கார், கிரந்தங்களை கொடுத்திருக்கார். அதிலே ஆச்சாரியர் கொடுத்திருக்கக்கூடிய கிரந்தங்கள் 37 அவைகள் சர்வமூல கிரந்தங்கள் அப்படின்னு பிரசித்தியாக இருக்கு. அதில் ஆச்சாரியர் முதலாக எழுதிய கிரந்தம் அப்படின்னால் கீதா பாஷ்யம். கீதா பாஷ்யம் சகாராசௌ பிரதமம் துஷ்டிதம் ஹரேஹேன்னு ஆச்சாரியர் முதலிலே கீதைக்கு தான் பாஷ்யம் செய்கிறார். அவர் பதரிக்கு போகும்போது அர்ச்சாரூபியான ஸ்ரீமன் நாராயணன் முன்னிலையிலே அதை வாசித்து காண்பித்து அந்த அர்ச்சாரூபியான பகவான் அதை கேட்டு இந்த கீதையிலே அதிசூக்ஷ்மமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்வதற்கான சக்தி இருப்பவராக இருக்கு. ஆயினும் அதையெல்லாம் நீங்கள் இங்க சொல்லல. ஏனால் ஆச்சாரியர் தன்னுடைய கீதா பாஷ்யத்தை எழுதும் போது தேவம் நாராயணம் நத்வா சர்வதோஷ விவர்ஜிதம் பரிபூர்ணம் குரும்சான் கீதார்த்தம் பக்ஷ்யாமி சக்திதகான்னு எழுதியிருந்தார் முதல் ஸ்லோகத்திலே. அதிலே சக்திதகா அப்படிங்கிற பதத்திற்கு பதிலாக பகவானே அதை சரி செய்து லேஷதகா அப்படின்னு பதம் இருக்கட்டும் அப்படின்னு பகவான் அங்கே அனுகிரகம் செய்கிறார். மத்வ விஜயம் 6ஆம் சர்க்கத்திலே இதுக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பகவானே உங்களுக்கு சக்தி உண்டு, ஆனால் இங்கே சொன்னது குறைவு. ஏனால் சஜ்ஜனர்கள் இதை அறிந்து கொள்ளும் வகையிலே இந்த கிரந்தம் கொடுத்திருந்தாலும் கூட அவர்களுக்கான யோகிதையை பொறுத்து இங்கே கொடுத்திருக்கேள் அப்படிங்கிற வகையிலே லேஷதகான்னு மாத்தி கொடுத்திருக்கார். இங்கே ஆச்சாரியர் கீதார்த்தம் பக்ஷ்யாமி, கீதையினுடைய அர்த்தத்தை சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பதான அர்த்தம் அப்படி என்னன்னால், மற்றவர்கள்லாம் கீதைக்கு அர்த்தம் சொல்லியிருக்காள். அப்போ இங்க ஆச்சாரியர் கீதார்த்தம் பக்ஷ்யாமி அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னால், மற்ற கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியான அர்த்தங்கள் அல்ல அப்படிங்கிறதை காட்டும்படியாக இங்கே ஆச்சாரியர் சொன்னது சரியான அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை காட்டும்படியாகவும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னால், ஆச்சாரியரே தன்னுடைய முதல் அவதாரத்திலே ஹனுமந்தனாக அவதாரம் புரிந்த நேரத்திலே ஹனுமத் ரூபத்திலே யுத்தகளத்திலே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கீதை உபதேசம் செய்யும் போது அர்ஜுனுடைய தேர்கொடியிலே அந்த ஹனுமத்வஜன் ஹனுமான் முக்கிய பிராணர் அந்த கொடியிலே இருந்து கீதையை
பகவானிடமிருந்து முககமலத்திலிருந்து நேராக கேட்டவர். தானே பீமாவதாரமாக, அதாவது பீமரூபத்திலே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அந்த ஒரு சம்பாஷணையிலே கிருஷ்ண அர்ஜுனர்களுடைய அந்த சேனையின் நடுவிலே இருந்து கொண்டு கிருஷ்ணருடைய முக கமலத்திலிருந்து கீதையை கேட்டவர் முக்கிய பிராணர். அப்படி ஹனுமரூபத்திலே இருந்து கொடியிலே இருந்து உபதேசம் கேட்டதையும், தானே பீமசேனனாக இருந்து கேட்டதையும், அது மாத்திரம் இல்லாமல் தான் ஆச்சாரியராக அவதாரம் செய்யும் போது மேல் பதரியிலே சென்று நாராயணத்திலே அங்கீகாரத்தை வாங்கி பதரிகாசிரமத்திலே இருந்து பதரியிலே நாராயணனுடைய அங்கீகாரத்தை பெற்று மேல்பதரியிலே வேதவியாசரிடத்திலும் சகல ரகசியங்களையும் கேட்டு அதற்கப்புறமாக அவர் கொடுத்த கிரந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலே ஆச்சாரியர் கூறியதே சரியான கீதார்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆச்சாரியர் சர்வமூல கிரந்தங்களிலே 2 கிரந்தங்களை பகவத்கீதைக்காக கொடுத்திருக்கார். ஒன்று கீதா பாஷ்யம், இன்னொன்று கீதா தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு 2 கிரந்தங்கள். ஆக இந்த 2 கிரந்தங்களையும் அடிவொற்றி அதற்கான வியாக்கியான கிரந்தங்களை பத்மநாப தீர்த்தர் கொடுத்திருக்கார். பிராச்சீன டீக்காக்காராக இருக்கக்கூடிய பத்மநாப தீர்த்தர் கீதைக்கான வியாக்கியான டீக்கை கிரந்தத்தை கொடுத்திருக்கார். கீதா பாஷ்யம், கீதா தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நூல்களை பற்றி, கிரந்தங்களை பற்றி திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார் அப்யாம் விஸ்வம் பிரகாஷ்யத்தேன்னு இந்த 2 கிரந்தங்களினாலும் கூட எப்படி சந்திர சூரியர்களால் இந்த லோகமானது பிரகாசம் செய்யப்படுறதோ அதுபோல எல்லா சாஸ்திரங்களும், எல்லா சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்களும் விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. பின்னாலே வந்த டீகாச்சாரியார்னு பிரசித்தியாக இருக்கக்கூடிய ஜெயதீர்த்தர், அவர் வேறு யாரும் அல்ல, கிருஷ்ணனுடைய முககமலத்திலிருந்து உபதேசம் பெற்ற அர்ஜுனன், இந்திராவதாம். அந்த அர்ஜுனனை இங்கு ஜெயதீர்த்தராக அவதரித்து ஆச்சாரியருடைய முககமலத்திலிருந்து விஷபரூபத்திலே, எருது ரூபத்திலே இருந்து கீதா பாஷ்யத்தையும் கீதா தாத்பரிய நிர்ணயத்தையும் கேட்டு அறிந்தவர். பகவானிடத்திலிருந்து கீதையை பெற்ற இந்திரனுடைய அவதாரமான அர்ஜுனன் ஆச்சாரியருடைய முககமலத்திலிருந்து விஷபரூபத்திலே கீதா பாஷ்யத்தையும் கீதா தாத்பரிய நிர்ணயத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அந்த அர்ஜுனனே விஷபம், அந்த விஷபமே மீண்டும் ஜெயதீர்த்தராக அவதாரம் செய்யும் போது அச்சோபி தீர்த்தரிடத்தில் மீண்டும் பாடம் கேட்கிறார். அவரே கீதா பாஷ்யத்திற்கு பிரமேய தீபிகை அப்படிங்கிற டீக்கையும் கீதா தாத்பரிய நிர்ணயத்திற்கு நியாய தீபிகா அப்படிங்கிற டீக்கையும் கொடுத்திருக்கார். அப்படி ஆச்சாரியருடைய கீதா பாஷ்யம், கீதா தாத்பரிய நிர்ணயம், ஜெயதீர்த்தருடைய பிரமேய தீபிகை, நியாய தீபிகை, இதை எல்லாத்தையும் அனுசரித்து ஸ்ரீ ராகவேந்திர குருசார்வமர் கொடுத்திருக்கக்கூடிய கிரந்தம் தான் கீதார்த்த சங்கிரகம், கீதா விவருத்தின்னு ஒரு கிரந்தத்தை கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஜெயதீர்த்தருடைய பாஷ்யத்திற்கான டீக்கை, தாத்பரிய நிர்ணயத்திற்கான டீக்கை, இந்த 2 கிரந்தத்திற்குமே கூட வியாக்கியானங்களை ராகவேந்திர தீர்த்தர் கொடுத்திருக்கார். ஏன் இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம்னால், அப்பேற்பட்டது ஆச்சாரியருடைய கீதைக்கான பாஷ்யம், அந்த தாத்பரிய நிர்ணயம், அந்த ஆச்சாரியத்திற்கு பின்னாலே அந்த பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய மகனியர்கள் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரந்தங்கள் அப்படின்னு இங்க நாம் தெரிஞ்சுக்கணும். ஏனால் வாயு பகவானே இங்கு ஹனுமந்தனாக, பீமனாக பகவானுடைய முககமலத்திலிருந்து கேட்டறிந்து அவரை ஆச்சாரியராக பதரியிலே நாராயணனிடத்திலும் மேல் பதரியிலே வேதவியாசரிடத்திலும் உபதேசம் பெற்று அனுகிரகம் பெற்று அருளிய கிரந்தங்கள் இவைகள். அர்ஜுனனாக உபதேசம் பெற்ற இந்திர அவதாரனே இங்கு மீண்டும் டீகாகிருத்பராதராக அவதரித்து அதற்கான நியாய தீபிகை, பிரமேய தீபிகை, நியாய தீபிகை கிரந்தங்களை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதை பார்க்கிறோம். அந்த கீதா விவருத்தின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை ஸ்ரீ வித்யாதிராஜர் ஜெயதீர்த்தருடைய சாட்சாத் சிஷ்யர் அவர் ஒரு கிரந்தத்தை கொடுத்திருக்கார், கீதா விவருத்தி அப்படின்னு.
டீகாகிருத்பாதருடைய கிரந்தத்தை வியாக்கியானம் செய்யும் வகையிலே ரகுத்தம தீர்த்தர் டிப்பணி எழுதி கொடுத்திருக்கார். கீதைக்கு டிப்பணிகளுடன் கீதா விவருத்தியும் கொடுத்திருக்கக்கூடிய வைஷ்ணவ அதிசேகரர் அப்படின்னா ஸ்ரீ ராகவேந்திர குரு சார்வபௌமர். அப்படி பவதீபா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அருளிய கிரந்தம் நமக்கு விசேஷமாக கீதையினுடைய அர்த்தங்களை சுலபமாக தெரிந்துக்கும் வகையிலே, மத்வ சித்தாந்தத்தை அடியொற்றி தெரிஞ்சுக்கும் வகையிலே நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் அவைகள். இன்னும் சொல்ல போனால் உத்தராதி மடத்துடைய சத்திய தர்ம தீர்த்தர் கீதா மகாத்மியத்தை பற்றி கொடுத்திருக்கார். கீதார்த்த வைபவம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்திலே அது முழு கீதையினுடைய சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் வகையாக அமைஞ்சிருக்கு. ஏற்பட்ட அந்த கீதை அது மகத்துவம் பெற்றதுன்னு பார்த்தோம். அதனுடைய மகத்துவத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியாதில்லை. கீதையில இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு, அது உபனிஷத்துக்களுடைய சாரமாக இருக்கு. குறைந்தபட்சம் 10 அர்த்தங்கள் 100 அர்த்தங்கள் இருக்கு. பகவானுடைய முககமலத்திலிருந்தே பகவானே தன்னுடைய கரகமலத்தினால் ஏற்றிய கிரந்தம் அப்படின்லாம் சொல்லியும் கூட அதனுடைய அர்த்தங்களை நாம் சரியாக தெரிஞ்சுக்கணும், அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால் அதற்கு வேதவியாசரே நம்மேல கருணை கூர்ந்து அதை பாமரர்களும் அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையிலே அவரே தன்னுடைய புராணங்களிலே அதற்கான மகத்துவத்தை எடுத்து கொடுத்திருக்கார். எப்படி இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் மருந்து வேண்டான்னு அடம்பிடிக்கும், மருந்தை சாப்பிட முடியாதுன்னு அடம்பிடிக்கும், கசப்பாக இருக்குன்னு சொல்லும். அப்படி அந்த கசப்பான அந்த மருந்தை குடிக்கணும்னால் அந்த அம்மா தாயானவள் என்ன பண்ணுவாள்னா முதல்ல கொஞ்சம் இனிப்பை கொடுப்பாள். அந்த இனிப்பு ருச்சியிலே குழந்தை மயங்கி அந்த இனிப்பை சாப்பிட்டு இருக்கும்போது கசப்பான மருந்தையும் கொடுத்து விடுவாள். அப்படி அந்த ஆசை அதை ஊட்டும் வகையில எப்படி ஒரு தாயானவள் நடந்துக்கிறாளோ அதுபோல இந்த குழந்தைக்கு வெள்ளத்தை காட்டி சர்க்கரையை காட்டி ஆசை ஊட்டும் தாயை போல வேதவியாசருடைய ஹிருதயம். ரோச்சனார்த்தம் பலஸ்ருதின்னு சொல்லும் வகையிலே பகவத்கீதையாகட்டும், ஸ்ரீமத் பாகவதமாகட்டும், ஏகாதசி ஆகட்டும், அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையிலே அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கும் வகையிலே பாபர்களுக்கும் அந்த ஆசையை ஊட்டும் வகையிலே கதைகளை காண்பிக்கிறார். அந்த கதைகளை ஜனங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எளிதாக அதோடு வசீகரிக்கும் வகையில் அந்த கதைகளை கொடுக்கிறார். அப்படி பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய மகத்துவத்தையும் எல்லாருக்கும் காட்டும் வகையிலே வேதவியாசரே ஒவ்வொரு கதையாக 18 அத்தியாயங்களுடைய மகாத்மியத்தையும் ஒரு 18 கதைகளாக கீதையை கொடுத்திருக்கார். அதுவே கீதா மகாத்மியமாக நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதுல ஒன்று சுவாரஸ்யமான விஷயம்னால் கீதையிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய எண்ணிக்கை 701. ஆனால் அதனுடைய மகாத்மியத்தை சொல்லக்கூடிய கீதா மகாத்மியத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்னு பார்த்தால் 1023. அதாவது 701 ஸ்லோகங்களிலே இருக்கக்கூடிய பகவத்கீதையினுடைய மகத்துவங்களை பற்றி வேதவியாசர் கதைகளாக 1023 ஸ்லோகங்களிலே கொடுத்திருக்கார். அப்படிங்கும் போதே அதனுடைய மகத்துவம் எவ்வளவு, வேதவியாசர் நம்ம மேல் எவ்வளவு காருண்யம் கொண்டு கருணை கூர்ந்து நம் மேலே பாமரர்களுக்காக அவர்களுக்கு அந்த ஆசையை ஊட்டுவதற்காக இப்படி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி வேதவியாச ரச்சனை செய்திருக்கக்கூடிய புராணங்கள் அப்படின்னால் சாத்விக புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள்னு இருக்கு. அப்படி 18 புராணங்கள் உப புராணங்கள்னு 36 புராணங்களை கொடுத்திருக்கார். அந்த 18 உப புராணங்களிலே பார்த்தோம்னால் பவிஷ்யோத்தர புராணம் அப்படிங்கிற புராணம், அதில் விஷ்ணு ஜெயந்தி, அனந்த சதுர்தசி முதலான பல விரதங்களுடைய மகாத்மியத்தை எடுக்கும், அதில் இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் கூறும் வகையிலே இருக்குன்னு பார்த்தோம்னால் அந்த 18 மகா புராணங்களிலே ஒன்றான பத்ம புராணம்ங்கிற புராணம், சாத்விக புராணம். எப்படி பவிஷ்யோத்தர புராணத்திலே விசேஷமான விரதங்களுடைய அந்த விரத பலனை சொல்லக்கூடிய கதைகளை இங்க வேதவியாசர் கொடுத்திருக்காரோ, அந்த மகா புராணங்களில் ஒன்றான பத்ம புராணம்ங்கிறது சாத்விக புராணங்களில் ஒன்று, மிக அளவிலே மிக பெரியதான புராணம். அந்த புராணத்திலே கீதை, பாகவதம் போன்ற கிரந்தங்களுடைய மகாத்மியத்தை சொல்றார்.
அதிலும் இந்த பத்ம புராணம் மிக சாத்வீகமான புராணம். ஹரி சர்வோத்தமத்துவம், வாயு ஜீவோத்தமத்துவம், பஞ்சபேதம், தாரதமியம் போன்ற தத்துவங்களை நமக்கு விசேஷமாக நேரடியாக சொல்லக்கூடிய புராணம் பத்ம புராணம். அந்த புராணத்திலே கீதா மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வராக புராணம் முதலான இதர புராணங்களிலும் கூட கீதையினுடைய மகிமையை சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மகாபாரதத்திலேயே கூட கீதையினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் இந்த பத்ம புராணம் எடுத்துட்டோம்னால் அதுல பத்ம புராணத்திலே உமா மகேஸ்வருடைய சம்வாதம் இருக்கு. உத்தரகாண்டத்திலே அது பரம சாத்வீகமான ஒரு கட்டம், விசேஷமான ஞானத்தை நேரடியாக கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பத்ம புராணத்தினுடைய உத்தரகாண்டத்திலே இந்த கீதையினுடைய மகாத்மியத்தை வேதவியாசர் நமக்காக கொடுத்திருக்கார். அந்த வேதவியாசர் கொடுத்திருக்கக்கூடிய பத்ம புராணத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய கீதா மகாத்மியத்தை தான் ஒவ்வொரு அத்தியாயத்திலே அந்த கீதையினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறதை கதை மூலமாக வேதவியாசர் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நாம் முன்னாலே விஸ்தாரமாக பார்க்க இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலே அந்த அத்தியாயத்தின் மகிமையை பற்றி வேதவியாசர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு முன்னாலே இதுவரை மகாபாரதம் எப்பேற்பட்டது, இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கீதை எப்பேற்பட்டது, அந்த கீதையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அந்த கீதையின் மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறதை பார்த்ததோட அந்த கீதைக்கான பாஷ்யங்களை கொடுத்திருக்கக்கூடிய ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியருடைய கீதா பாஷ்யம் தாத்பரிய நிர்ணயத்தை தெளிவி அந்த பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய மகனியர்கள் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரந்தங்கள், அதிலெல்லாம் நாம் என்னன்னு பார்த்திருந்த நேரத்தில் முன்னாலே விசேஷமாக வேதவியாசரே அருளிய இந்த கீதா மகாத்மியம் அதில் என்ன விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி வேதவியாசர் கொடுத்திருக்கார், அதில் எப்படி அந்த விஷயங்களை சொல்லிய விதம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் கூட முன்னாலே வரக்கூடிய பகுதிகளிலே பார்த்து அதற்கப்புறமாக விஸ்தாரமாக ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய மகிமையும் நாம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசேஷமாக இந்த கீதையை நாம் தெரிஞ்சு கொள்வதற்கும் அதை பாராயணம் செய்வதற்கும் அதன் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷய கருத்துக்களுடைய ஆழத்தை விசேஷமாக ஆச்சாரியருடைய கிரந்தங்களை அடியொற்றி டீகாச்சாரியரும் ராகவேந்திர குருசார்பவரும் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து அதன் ஆழத்தை தெரிஞ்சுண்டு முக்கியமாக நம்முடைய அனுசந்தானத்திலே கொண்டு வந்து அனுஷ்டானத்திலே கொண்டு வந்து நாம் மோட்ச மார்க்கத்திற்கு வழிகாணும்படியாக அந்த உத்தமமான கிரந்தமான கீதை அதன் மேலே ஒரு ஆசையை உண்டாக்கும்படியாக வேதவியாசர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மகாத்மியத்தை இதன் மூலமாக தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 வார்த்தைகளை ராகவேந்திர தீர்த்த குருவாந்தர்கத ஜெயதீர்த்த குருவாந்தர்கத பாரதீ ரமண முக்கிய பிராணாந்தர்கத ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ வேதவியாசருடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.